Hey guys, welcome back to Civil and Pet Farming. நைட்டில் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸாக வச்சுக்கலாம். பெட்ரூமில் மோஸ்ட்லி வந்து பிளான்ட்ஸ் வைக்காதீங்க, தட் இஸ் ஸோ மச் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயின்னு. இதை பற்றி சீரியஸாக எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு நான் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். இதில் ரீசர்ச் பண்ணதில் எனக்கு எது சாட்டிஸ்ஃபைடான ஒரு காமெண்ட் வந்திருக்கு, எனக்கு வந்து எது ஓகேவா இவங்க சொன்னது ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ரீசனபிளாக தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கும் ரீசனபிளாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட ரீசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் டேஞ்சரஸாக இல்லையா, இல்லை இந்த பிளான்ட்ஸில் ஆக்சிஜன் தருமா அப்படின்றதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் பற்றி கரெக்டாக தெரிஞ்சுப்போம். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு டேர்ம், இன்னொன்று வந்து ஸ்டொமேட்டா. இது ரெண்டு பற்றியும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இன்கேஸ் தெரியலனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது நம்மளுக்கெல்லாம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் மாதிரி பிளான்ட்ஸ்க்கும் ஃபுட் ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ அந்த ப்ராசஸை தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றாங்க. ஸோ இந்த ஸ்டார்ச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பிளான்ட்ஸுக்கு தேவையான விஷயம் வந்து ஒன்று சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் ஆகிட்ட பிறகு அந்த பிளான்ட் ரிலீஸ் பண்ணுற கேஸ் பேர் தான் ஆக்சிஜன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது பிளான்ட்ஸ். இதில் யூஸ் ஆகிற இன்னொரு டேர்ம் என்னென்னு சொன்னோன்னா ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாவில் தான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிற அந்த லீவ்ஸில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு ப்ராசஸ் என்ன நடக்குது பிளான்ட்ஸ்லனா ரெஸ்பிரேஷன். நம்மள மாதிரியே ஹியூமன்ஸ் மாதிரியே தான் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்பயர் பண்ணுது. ஸோ ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. அப்போ பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துன்னு ஆக்சிஜனை வெளியே விடுது, ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. சன்லைட் இருக்க டைமில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ வந்து காலையில் பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கின்னு ஆக்சிஜனை வெளியே விடுது. நைட்டில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ வெறும் ரெஸ்பிரேஷன் தான். அதனால் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கின்னு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. அது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல். இப்படி தான் டாக்ஸ் போயின்னு. ஸோ இப்படி போகின்னு இருக்க டாக்ஸில் வந்து நம்ம இப்போ வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்டோர் பிளான்ட்ஸில் ஹார்ம்ஃபுல்லாக ஓகே, ஏன் ஹார்ம்ஃபுல் நம்ம பேசிக்கிறோன்னா வந்து அது வந்து நம்மள மாதிரியே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுத்து ஸோ வந்து நம்மளை சுற்றி ஆக்சிஜன் கான்டென்ட் வந்து கம்மியாகிடும். இது ஒரு மித்தாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இருக்கிறோம் நைட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம பக்கத்தில் நம்மள மாதிரியே நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். ஏன் சம்டைம்ஸ் நம்ம பெட்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கூட இருக்க ஹியூமன் பீயிங்ஸும் அதே மாதிரி ஆக்சிஜன் தான் உள்ளே எடுத்துக்கின்னு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகாதா, பிளான்ட்ஸ் வச்சாதான் நம்ம ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகுமா, இது ஒரு டவுட். இன்னொன்று, ஸ்ட்ரீட்ஸில் ஆகட்டும் இல்லை ஃபாரஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ட்ரீஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கும்போது அதே என்வாயர்மெண்ட்டில் தான் அங்கே இருக்க அனிமல்ஸ், அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ், ஸ்ட்ரீட்டில் இருக்க அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பிளான்ட்ஸை விட அங்கே நிறையவே பிளான்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குது. அப்போ அவங்களும் அதே மாதிரி தான் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துன்னு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு ஏன் என்ன ஹார்ம்ஃபுல் நடந்திருக்கு, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நான் கேள்விப்படலை. இன்கேஸ் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள். சரி, ஓகே, அப்போ வந்து இது ஹார்ம்ஃபுல் இல்லை. அப்போ இந்த நைட்டில் ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ இந்த வந்து நைட்டில் ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. அதில் சிலது டெசர்ட் பிளான்ட்ஸாக இருக்கும். இந்த டெசர்ட்டில் ஒரு சில மெக்கானிசம் இருக்கும். அதாவது காலையில் செம்மையாக வெயில் கொளுத்தும், நைட் ஆக டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். நைட் ஆனால் ஆக்சிஜன் கொடுக்குதான்றதை விட நைட் ஆனால் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். அதாவது அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஏன் அப்சார்ப் பண்ணி வச்சுக்குதுன்னா, இன்கேஸ் இதை வந்து காலையில் பண்ணுதுன்னா அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிற டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுதுன்னும் போது வந்து ஸ்டொமேட்டோ வழியாக இருக்க வாட்டர் வந்து வெளியே போயிடலாம். ஸோ இருக்கிற கொஞ்சம் வாட்டர் அந்த டெசர்ட் ரீஜன்லையும் வந்து அது லாஸ் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுனால தான் நைட்டு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் போது வந்து ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகி கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். இது அப்சார்ப் ஆகிற டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆக்சிஜன் வெளியே போகும், நாட் ஸோ மச், ரொம்ப கம்மியாக தான் ஆக்சிஜன் நைட்டில் வெளியே வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. மார்னிங் வந்ததும் சன்லைட் வருது, வாட்டர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் அது வந்து நடக்கும். அதே மாதிரி நைட் ஆனோடனே மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடை வந்து அது மறுபடியும் அப்சார்ப் பண்ணிக்கும்.
அதில் அந்த அப்சார்ப் ஆகிற டைம் கொஞ்சம் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் இல்லையா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அப்சார்ப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இண்டோ பிளான்ட்ஸ் நைட் பெட்ரூமில் வந்து பிளான்ட்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து டேஞ்சரஸா அப்படின்ட்டு வந்து திருப்பி அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, டூட் கம்மான், நம்ம பக்கத்தில் 24/7 ஒரு ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒய் நாட் அ பிளான்ட்? இதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனுக்கு இது விட்டுடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா அதையும் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு ரீசனபிளாக இருந்த ஒரு பாயிண்ட் தான். உங்களுக்கு எது ரீசனபிளாக இருக்குன்றது மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். டேக் கேர், பாய்.